ஒண்டர் பார் ஸ்டுடியோஸ் தனுஷ் தயாரித்து இயக்கும் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் வெற்றி நடை போடுகிறது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சர்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் தம்பி. நம்ம ஒன்று நினைச்சா ஆண்டவன் ஒன்று நினைக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு தலைப்புல பேசலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சுட சுட ஒரு செய்தி, காளியம்மாள் விலகல் அப்படின்னு ஒரு செய்தி. நீங்க அந்த அறிக்கையை பார்த்துருப்பீங்க. கனத்த இதயத்தோட நான் விலகிறேன், கிட்டத்தட்ட 6 வருஷம் பயணிச்சேன், எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, காளியம்மாள் அந்த கட்சிக்கு ஒரு அசட்டாக இருந்தவங்க தான். சரியான ஒரு கேடர். எந்த கட்சிக்கு போனாலும் அவங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். சீமானே அதை திருப்தி உள்ள இடத்துக்கு போய்க்கலாங்கிற அந்த இதை அவரே தெளிவாக சொல்லிட்டாரு. ஓகே, இப்போது ஒரு அசட்டுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சீமான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறீங்க, அவரை சந்திக்கிறீங்க. ஒரு அசட்டாக இருக்கக்கூடிய நபரை சீமான் இழந்துட்டாரே. அரசியல் களத்துக்குள்ள ராஜீவ்காந்தி அசட்டு தான், கல்யாண சுந்தரமும் அசட்டு தான். மன்சூர் அலிகான் அங்கே கிருஷ்ணசாமிகிட்ட இருக்கும்போதே 1 லட்சம் ஓட்டு அன்னைக்கு பெரியகுளம் தொகுதியில் கடுமையாக நின்று எடுப்பிலே அசத்தலாம் நின்று எடுத்தவர் தான். திண்டுக்கல்லில் எடுத்தவர் தான். ஐயநாதன் ஒரு பெரிய நிதானமான சிந்தனையாளர் தான். ஒரு அரசியல் இயக்கம் சிங்கிள் பர்சன் பார்ட்டியாட்டு முன்னெடுத்துட்டு போகப்படும் போது இந்த மாதிரி இழப்புகள் சாதாரணம் தான். இது எல்லா தலைவர்களும் சந்திக்கக்கூடியதான். இது சந்தித்து தான் தீரணும். சீமானும் சந்திக்கிறார். இல்லை, இப்போ அவர் போகிற ட்ராக் சரியில்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. ஜெகதீச பாண்டியன் கூடயே இருந்தவர் அண்மை காலமாக நீங்கள்லாம் அவரை மீட் பண்ணக்கப்புறம் அப்படியே மாறிடுச்சு. ரஜினிகாந்த் எப்போ மீட் பண்ணாரோ அப்போலேருந்தே அவர் வலதுசாரி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ராஜாவை புகழ்றாரு, அண்ணாமலையை புகழ்றாரு அப்படின்னு சொல்கிறாரு. சர்மா, விக்ரவாண்டிக்கு பிறகு தானே அவர் ரஜினிகாந்தை பார்த்தாரு. ரஜினிகாந்த் பார்த்த பிறகு தானே ஈரோடு கிழக்கு வந்தது. 16% வாக்கு எடுத்திருக்கிறாருல்ல. அப்போ அவர் ரஜினிகாந்தை பார்த்த விஷயத்தோட கோயின்சைட் ஆகுது. நான் அண்ணன் ஒரு பெரிய வைப்ரேஷன் உள்ளவர், அவர் ஒருத்தருக்கு ஆசி வழங்கினா முழு மனதோட பண்ணக்கூடியவர். அந்த அளவுக்கு ஒருத்தர் அவர்கிட்ட ஆசி பண்ணாலும் அந்த வைப்ரேஷன் அவருக்கு பலன் கொடுக்கும். அது ஆன்மீக ரீதியாக நான் நம்பக்கூடியவன். அது வேற விஷயம். மற்றவங்க இதையே மாறுபட்ட விதமாட்டும் சொல்லக்கூடியவங்களும் நாட்டில் இருக்கிறாங்க. எந்த லாஜிக்கும் இல்லாமல் சொல்லுவாங்க. ஆனால் விக்கிரவாண்டியில் 6%க்குள்ளே நின்றவர் ஈரோடு கிழக்கில் 16% போயிட்டார் இல்லையா? நீங்கள் அதுக்குள்ள காரணத்தை சொல்லுங்கள், நானும் பதில் சொல்கிறேன். இல்லை, இப்போது விக்கிரவாண்டியில் அதிகப்படியாக வாக்கு பெற முடியல, ஆனால் ஈரோடு கிழக்கில் வாக்கு பெறாருன்னா அங்கே அதிமுக இல்லை, பாஜக இல்லை, பாமக இல்லை. அதனால சீமான் அவர்கள் 16% வாக்கு பெறாரு. பாமகவை தவிர வேற யாரையும் சுக்குக்கு மதிக்கல. சகோதரி சௌமியா அன்புமணியை தவிர அதிமுகவை மதிக்கல. அதிமுக அடிச்சு பேசினாரு. கொடநாடு கொலை என்னாச்சுன்னு கேட்டாரு. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்ததை பற்றி பேசினாரு. சும்மா பூனை கண்ணை மூடனா பூலோகம் 2 போச்சான்னு கிணட்டு தவளை மாதிரி 4 பேர் பேசுகிற மாதிரி சர்மா பேச மாட்டார். நான் உறுதியாக நம்புகிறேன். ஊழல் வழக்கில் அதிமுக காரங்க என் கைதாகலன்னு கேட்டார். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையை பற்றி கேட்டார். அங்கேயும் லஞ்சம், இங்கேயும் லஞ்சம், அங்கேயும் ஊழல், இங்கேயும் ஊழல், அங்கேயும் சாராயம், இங்கேயும் சாராயம்னு, அங்கேயும் இலவசம், இங்கேயும் இலவசம்னு அதிமுக அடித்து தான் எடுத்தார். அதிமுக கேடர்ஸுக்கு என்ன வாய்ப்பு இருந்தது? திமுகவுக்கே திராவிட இயக்கம் தந்தை பெரியார்னு போடக்கூடிய வாய்ப்பு இருந்தது. தந்தை பெரியார் திராவிட இயக்கம்னு திமுகவுக்கு அவங்க ஓட்டு போடலைன்னா 74% திமுக போயிருக்க முடியாது. அடுத்தால சுயேட்சைக்கு ஓட்டு போடக்கூடிய வாய்ப்பு இருந்தது. களத்துக்கு வராமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. நோட்டாக்கு போடக்கூடிய வாய்ப்பு இருந்தது. இந்த 4 வாய்ப்பையும் மீறி 5வது வாய்ப்பா நாம் தமிழருக்கு மைக் சின்னத்துக்கு போட்டவங்க தமிழ்நாடு ஃபுல்லா சீமானுக்கு போடக்கூடியவங்க. இல்லை, இப்போ நீங்க சொல்றது புரியுது சார். அதாவது திமுக அரசாங்கம் எதிர்த்தோ அல்லது அதிமுக ஆட்சியில் நடந்த அவலங்கள் குறித்தோ சீமான் அவர்கள் விக்கிரவாண்டிலையும் பேசுறாரு, ஈரோட்டில் பெரியார் பத்தி கடுமையா பேசுறாரு. அது இஷ்யூ பேஸ்டா. நான் என்ன கேட்குறேன், சீமானுடைய நடவடிக்கைகள் அண்மை காலமாக மாறிடுச்சு. அந்த மாறுபட்ட நடவடிக்கைகள் இருக்குல்ல, அதெல்லாம் புதுசாக யாரோ அரவணைக்கிறாங்க, அதனால பழைய ஆட்களை அவர் கழட்டி விடுறாரு அப்படிங்கிற பார்வையில் பொதுவெளியில் வைக்கப்படுது. புதுசாக பழைய ஆட்கள் ஜெகதீச பாண்டியன், காளியம்மெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் என்டிகே கட்சிக்காரங்க. நான் என்னோட சகோதரன் சீமான், அவ்வளவுதான். நான் பல முறை சொல்லிட்டேன், என் கொள்கை வேற, அவர் கொள்கை வேறங்கிறத நான் தெளிவுபடுத்திட்டேன். தமிழ் பெரும்பாட்டன் ராவணன்ங்கிற அவர் சொல்லுவார். ராவணன் சிவபக்தன், ஆச்சார அனுஷ்டானங்களோட ஒழுகக்கூடிய ஒரு பிராமணங்கிறது என்னோட பிலீஃபு. அவர் ராவணன் தமிழ் பெரும்பாட்டன், 10 தலை அல்ல 10 கலைன்னு அதை விளக்கமாக சொல்லிட்டு போவார். ராவணன் பிறந்த நாளுக்கு போஸ்டே அவர் போட்டவர், தமிழன்னு போட்டவர். ஸோ அந்த இதில் அவருக்கு ஐடியாலஜி வேற, என் ஐடியாலஜி வேற. அதற்காக சீமான் என் சகோதரன் இல்லைன்னு ஆயிராது. அவ்வளவுதான். இவங்க கட்சியிலே இருந்தவங்க, கட்சிக்கு
ஜெகதீச பாண்டியன்லாம் அவர் நின்ன தொகுதியில் கள்ளக்குறிச்சியா பலமாக தான் இருந்தாங்க. அவங்க நாகப்பட்டினத்தில் பலமாக தான் இருந்தாங்க. நான் மறுக்க வரல. அதில் காளியம்மாளுக்கு வந்து இன்னொரு இடத்துல போனாலும் அவங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கும். ராஜீவ்காந்தி கிடைச்சிருக்குது, கல்யாண சுந்தரத்துக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் சீமானுக்கு கிடைக்கிற இடம் அவருக்கு லீடர்ஷிப்பில் கிடைக்குது. பெரியாரை எதிர்த்து ஒருத்தர் பேசுறதுங்கிற சாதாரண விஷயம் இல்லை. தந்தை பெரியாரை எதிர்த்து தமிழ் மண்ணில் பேசி அதில் தொடர்ந்து அதை கண்டி பண்ணிட்டு இருக்கிறது. ப்ளஸ் அவருக்கு, அதாவது ஒரு சைடு பெரியாரை டிஃபெண்ட் பண்ணி பெரியார் மருத்துவமனைன்னு வைக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு ப்ளஸ்ன்னா, இன்னொரு சைடு அது சீமானுக்கு ப்ளஸ்ங்கிற யதார்த்த அரசியலை நான் சொல்கிறேன். இல்லை சார், நீங்கள் யதார்த்த அரசியலை சொல்கிறீங்க. அதே சமயத்தில் நம்ம பேச வேண்டிய ஒரு இடத்துக்கு நகர்ந்துட்டோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ அண்மை காலமாக நிறைய பேர் வந்து அவர் கூட இருக்கிறவங்க, அதுவும் ஜெகதீச பாண்டியன்லாம் கிட்டத்தட்ட வந்து அவர் ஆரம்ப காலத்துலேருந்தே நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. காளியம்மாள் கிட்டத்தட்ட சமூக செயற்பாட்டாளராக இருந்து இப்போ வந்து நாம் தமிழருடைய ஒரு முகமாக வந்து கிட்டத்தட்ட மாறுற விஷயங்களையும் வந்து நம்ம பார்க்குறோம். அப்போது போன வாரம் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்டிகே சேர்ந்த ஒரு மகேந்திரன் அப்படின்னு சொல்லி அவர் ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாரு, அந்த ஒரு கம்யூனிகேஷன் கேப் வந்து அதிகமாயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சீமான் கூட யார் யாரெல்லாம் தொடர்பில் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே வந்து அந்த விரிசல் விடுற அளவுக்கு அந்த கம்யூனிகேஷன் கேப்பை வந்து சீமான் அவர்கள் உருவாக்குறாரு அப்படிங்கிறதான் பிரதானமாக சொல்கிறாங்க. இலையுதிர் காலம், கலையுதிர் காலம்னா இந்த மாதிரி சீமான் போன்ற ஒற்றை தலைமையில் உள்ள கட்சிகளில் ஒருத்தர் போனால் 10-100 பேர் அதை அங்கே தயார் பண்ண முடியும் அவங்களுக்கு. அதனால தான் அந்த கட்சி வந்து எத்தனை பேர் போனாலும் ஒவ்வொரு தேர்தலையும் அது வாக்கு விகிதம் கூடிட்டு இருக்குது. குறிப்பாக 8% வந்து அவங்க மக்களவைத் தேர்தலில் வந்துட்டாங்கன்னா அது மிகப்பெரிய சாதனை ஓட்டுன்னு தாமோதராஸ் நரேந்திர மோடி இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்தையும் தன் விரல் நுனியில் வச்சிருக்கக்கூடியவர். எப்படிடா 4வது வந்த ஒருத்தர் வந்து 3வது வந்த மாயாவதியும் சிஎம்மாக இருந்தவரும் 8 தான், இவர் 4வது வந்தவர் 8 எடுத்துட்டாரு. இது ரொம்ப ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஓட்டுங்கிறத மோடி அதை உணர்றாரு. அந்த அளவுக்கு அவருக்கு வாக்கு வங்கி உயர்ந்துட்டு தான் இருக்குது. இன்னும் ஒன்று சொன்னோம்னா, அந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய சகோதரர்களை நான் குறை சொல்ல இல்ல, ஸ்ட்ரக்சர் எதுவும் மாத்துறாரா? நான் இன்னும் வெளிப்படையா கேக்குறேன். இல்ல, அவர் ஏற்கனவே இருக்கக்கூடிய காலங்காலமா இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை மாத்தி புது ஸ்ட்ரக்சரை உருவாக்குறாரு. முடிக்க விட்டுருங்க. நான் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளை குறை சொல்லல. உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்போது நான் இதை தெளிவாக சொன்னேன். 3வது இடம் அண்ணாமலை தான் வருவார். டெல்லி ரிசோர்ட்ஸில் அண்ணாமலை 3வது இடம் வந்துருவார். ஃபர்ஸ்ட் டிஎம்கே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும்னு டிஎம்கே சொன்னேன். அதே மாதிரி தான் இருந்தது. என் பேட்டி எடுத்து பார்த்தா தெரியும். அதே மாதிரி செகண்ட் ஏடிஎம்கே ஒரு 20-25% வந்துருவாங்கன்னதை சொன்னேன். 3வது வந்து பாஜக தான் வரும். நாம் தமிழர் 3வது இடத்துக்கு வந்துக்கிடாது, அமைப்பு பலம் இல்லை அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னது மாதிரி நடந்ததை பழனிக்குமார் மூலமாக தமிழக முதல்வர் அவர் நியமித்த பழனிக்குமார் மூலம் ரிசல்ட்டை போட்டார். ஈரோடு கிழக்கில் உள்ளாட்சி தேர்தலில் இந்த ஸ்ட்ரக்சர்டு ஆட்களை வச்சு நாம் தமிழர் எடுத்தது 1% வாக்கு. பாஜக 5% வாக்கு எடுத்திருந்தாங்க. அதை அதிமுக கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. 1% வாக்கெடுத்த நாம் தமிழர் சீமானுக்கு பிரச்சாரத்தால் 6.3% வாக்கு அன்னைக்கு பலமுனை போட்டியில் எடுத்தது. ஸோ 5.3% வாக்கு சீமானுக்கு பிரச்சாரத்துக்கும் சீமான் களத்துக்குள்ள ஹீரோவாக நிற்கிறதுக்கும் தான் கிடச்சிருக்குது. இப்பவும் இந்த 16% வாக்கு வந்து 1% உள்ளாட்சி இடம் உள்ள இடத்துக்குள்ள 15% வாக்கு கிடைச்சிருக்குதுன்னா பெரியாரா ஒரு நரேட்டிவை செட் பண்ணக்கூடிய துணிச்சலும் வீரமும் சீமான்ட்ட இருக்குது. இடைத்தேர்தலில் களத்தை விட்டு ஓடாத ஒரு தன்மை சீமான்ட்ட இருக்குது. தமிழ் தேசியமா திராவிடமான்னு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. திராவிடத்து கூட கூட்டணி எப்படியாவது போனா போதும், நோட்டுக்கும் சீட்டுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் திராவிடமா தமிழ் தேசியமானா நான் தனிச்சு தான் நிற்பேங்கிற அந்த உறுதியை காட்டக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே தமிழ் மண்ணில் மிகப்பெரிய உயரத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் புரட்சி தலைவி மக்கள் திலகம் பெறாத உயரத்தில் இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு எதிராக மு.க.ஸ்டாலினா சீமானான்னு அவர் முதலமைச்சருக்கு மகன், நான் தானா சுயம்பா எழும்பி வந்த ஒரு ஏழை தாயின் விவசாயிகளின் மகன்னு சொல்லக்கூடிய அந்த துணிச்சல் இருக்கு. இந்த நரேட்டிவ், இந்த துணிச்சல் தான் சீமானை வந்து வளர்க்கதே தவிர மற்ற இதுகளெல்லாம் வந்து சாதாரண விஷயங்கள், வருவாங்க சிலர் போவாங்க, அது பெரிய மேட்டரா அவரை பாதிக்காதுங்கிறதா என்னோட கருத்து. விக்கிரவாண்டியில் அந்த கிரிப்பை அவர் விட்டார். யாரோ ஒருத்தர் 20% ஓட்டு விஜய்க்கு இருக்கு, விஜய் பற்றி பேசி விட்டுருங்க, 20% ஓட்டு விஜய்க்கு இருக்கு, விஜய் பற்றி பேசி விட்டுருங்க, 20% ஓட்டு விஜய்க்கு இருக்கு, விஜய் பற்றி பேசி விட்டுருங்கன்னா அவர்கிட்ட பலரும் கெஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ நாம தான் சொன்னோம், இங்கே போலரைசேஷன் தான் நடக்கும். 55% வாக்குக்கு மேலே திமுக அணி பெறும், 25% வாக்கு மேலே டாக்டர் ஐயா பெறுவார். 29 வந்தார், இவங்க 63 வந்தார். அன்னைக்கு கடைசி கட்டத்தில் சீமான் அதில் சீன முங்கில் மாதிரி வளரும்னு திமுகவும் அண்ணா திமுகவும் அடித்து விளையாடலைன்னா இந்த 6% ஓட்டு 5-6ன்னு நினைக்கிறேன் கூட வந்திருக்காது. அதில் பாடத்தை படித்தவர் ஈரோடு கிழக்கில் அவர் அடித்து தள்ளினார். களத்துக்குள்ளே வராத எடப்பாடிக்கு பாதிப்பு, ஈரோடு கிழக்கில் வராததுக்கு கொங்கு பெல்ட்டிலையும் விக்கிரவாண்டியில் வராதுக்கு வன்னியர் பெல்ட்டிலையும் சீமான்கிட்ட எடப்பாடி பாதிப்படைவார். அதே வேளையில் டாக்டர் ஐயா வந்து இப்போ எமர்ஜ் ஆகிட்டார். சோழமண்டல மாநாடெல்லாம் எடப்பாடி களத்தை விட்டு போனதில் டாக்டர் ஐயா வன்னியர்கிட்ட இழந்ததை மீண்டும் எடுத்து அது நீர் பூத்த நெருப்பாக இருக்கும், மீண்டும் கொழுந்து விட்டு எரியுங்கிற மாதிரி டாக்டர் ஐயாவுக்கு வந்து அந்த எழுச்சி வருது. டாக்டர் ஐயா
பலமாக இருந்தால் தான் வன்னியர்களுக்கே லாபம்னு எல்லா கட்சியும் வன்னியர்களும் உணர்வாங்க. நானும் வன்னியர்களுக்கு அதைத்தான் 24க்கு முன்னுமே சொன்னேன். பட் அவங்க எடப்பாடியை நம்பினாங்க. பட் எடப்பாடி உண்மையாட்டும் நேர்மையாட்டும் களத்துக்குள்ளே வராமல் டாக்டர் ஐயாக்கிட்ட அந்த கிரிப்பை கொடுத்துட்டாப்புல. அதே மாதிரி என்டிஏ டாக்டர் ஐயாவை கேண்டிடேட்டை நிறுத்தி 29% வந்த என்டிஏ ஈரோடு கிழக்கில் நிற்காதது என்டிஏக்கும் மைனஸ். இது 26ல் தெரியும். சீமான் வந்து தன்னுடைய லீடர்ஷிப்லையும் எல்லா தேர்தலில் நிற்கிறதுலையும் 214 நிற்கிறேன் தான் வளர்ந்துட்டு இருக்கிறார். ஓகே, அவர் வளர்ந்துட்டு இருக்காருங்கிறது நம்ம பர்சன்டேஜ் வைஸ் நம்ம பார்க்கும்போது தெரியுது. ஸ்ட்ரக்சரல் வைஸ் ஏதாவது வந்து ஒரு மறுகட்டமைப்பு பண்ணுறாரு அவர். இப்போ நேற்று சொன்ன மாதிரி அவர் கலையுதிர் காலம் அப்படின்னு சொல்லி சொன்னார்ல, அப்போ ஸ்ட்ரக்சரலி வேற ஒரு சிஸ்டத்தை வேற ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு அவர். அவர் அதைத்தான் சொல்றாரு. அது பற்றிய ப்ளூ பிரிண்ட்டும் டீட்டெயிலும் எனக்கு உண்மையிலே இல்லை. இருந்துன்னா நான் சொல்லிடுவேன். அடுத்த டைம் அவர் பேசும்போது இந்த ஸ்ட்ரக்சர் சம்மந்தமாக என்கிட்ட ஏதாவது பேசுகிறதானா அதில் வித்தியாசமாக இருக்குது, அதில் ப்ரூஃபுல்லாக இருக்குன்னா நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண தயாராக இருக்கிறேன். இப்போ அங்கே உள்ள ஸ்ட்ரக்சருங்கிறது தொண்டர்களுக்கும் சீமானுக்கும் உள்ள கனெக்டிவிட்டி. இல்லை, இப்போ அதில் தொண்டர்களுக்கும் சீமானுக்குள்ள கனெக்டிவிட்டி அதுதான் 1% எடுத்த இடத்துல 6.3 கொண்டு போகுது, 8.3 கொண்டு போகுது, 16க்கு கொண்டு போகுது. இல்லை, இப்போ அந்த தொண்டருக்கும் சீமானுக்குமான அந்த கனெக்டிவிட்டி இருக்குல்ல, அந்த கனெக்டிவிட்டியில தானே இப்போ காளியம்மாளோ அல்லது மகேந்திரனோ இன்னும் 10 பேரோ வந்து இருக்கிறாங்க. அப்போ அந்த கனெக்டிவிட்டி மிஸ் ஆகுதுன்னா அப்போ அந்த நம்பிக்கையை வந்து இவர் கொடுக்கல அப்படிங்கிற இடத்துக்குள்ள நகருது. அப்போ சம்திங் ஏதோ டிஃபரன்ஸா நடக்குது அப்படின்னு தானே பார்க்குறோம். இதை விடவும் அவருக்கு நெருக்கமான சைதாப்பேட்டை சேர்ந்த இந்த தம்பி ஒரு பையன் கூட போயிருந்தான். பட் அதெல்லாம் பாதிக்காதுங்கிறது தான் என்னோட ஆணித்தரமான இல்லை சார், இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி காளியம்மாள் ஒரு அசட்டு. காளியம்மாள் தொடர்ந்து வந்து நாம் தமிழருக்காக எவ்வளோ தூரம் உழைச்சிருக்காங்க. இப்போ ஒரு கனத்த ஒரு இதயத்தோட நான் வந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட அறிக்கையை 2-3 தடவை நான் படித்து பார்க்குறேன். ஏதாவது ஒரு இடத்துல சீமான்னு சொல்லுவாங்க, அண்ணன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்க்குறேன். ஒன்றுமே இல்லை. அது அவங்க உரிமை. பட் அதுக்காக அவங்களோட திறமை உழைப்பு அதை யாரும் குறைச்சி மதிப்பிட முடியாது. அவங்களாலும் சரி, இளவஞ்சினாலும் சரி, விலகின எல்லாருமே வந்து எனக்கு வேண்டியவங்களாக தான் இருப்பாங்க. ராஜீவ்காந்தி எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, கல்யாண சுந்தரம் நெருக்கமாக உள்ளவங்க. பட் அவங்களுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, ஒரு திறமை இருக்குது. அந்த திறமையை இன்னொரு கட்சி பயன்படுத்தணும்னா அந்த கட்சிக்குள்ளே அவங்க வளர முடியும். அதில் எனக்கு மாறுபட்ட கருத்தே இல்லை. எப்போ அந்த ஆடியோ வந்துச்சோ அப்போலேருந்தே வந்து அவங்க சைலண்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதான நிதர்சன உண்மை. அதற்குள்ளே நான் வந்து என்னோட கருத்தாட்டே சொல்லிட்டேன். இவங்களுக்கு மெரிட் இருக்குது. அந்த மெரிட்டை வந்து இன்னொரு இடத்துக்குள்ளே அந்த மெரிட் பயன்படும்னா அவங்க அந்த கட்சி அவங்கள என்டர்டெயின் பண்ணலாம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது எல்லாத்துக்குமே பொருந்தும். மன்சூர் அலிகான் உட்பட எல்லாத்துக்குமே அது பொருந்தக்கூடியதான். அந்த கட்சிக்கு ஒரு காளியம்மாள் தேவைன்னு சொன்னால் அந்த கட்சி காளியம்மாளை என்டர்டெயின் பண்ணும். ஒரு ராஜீவ்காந்தி தேவைன்னா என்டர்டெயின் பண்ணுவாங்க. கல்யாண சுந்தரம் தேவைன்னா என்டர்டெயின் பண்ணுவாங்க. கல்யாண சுந்தரம் நல்ல பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டாரு. தம்பி தான், நமக்கு அதில் என்ன இல்லை. இளவஞ்சி கூட என்ன திட்டி விட்டாங்க. இல்லை, அதான் சார் நான் என்ன கேட்குறேன், என்ன பிரச்சனைன்னா ஹெட்டிங் தப்பா போட்டுட்டான். அவங்க என்ன திட்டி விட்டாங்க. சரி, என் சகோதரி இளவஞ்சி, நான் பதிலுக்கு என் சகோதரி நான் குறை சொல்ல முடியுமா? அவங்க திறமையான ஒரு சகோதரி தான். தமிழ் இனம்லாம் ஆர்வம் உள்ள ஒரு சகோதரி தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சீமானை பொறுத்தளவில் லீடர்ஷிப் ஓரியன்டட் தான். அதான் அவர் தான் லீடருங்கிறது ஓகே, ரைட்டு. பட் என்னன்னா கூட இருக்கிறவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவர் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால வெளியே கழட்டி விடுறாரு அப்படிங்கிற ஒரு பேசுபொருள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இப்போ நாம் தமிழர் கட்சியில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி 10 மாதத்துக்கு முன்னாடி பேசுறதுக்கு ஒரு 10 பேர் இருந்தாங்க. இப்போ அந்த பேசுகிற 10 பேர் இப்போ வந்து இல்லை. இப்போ புதுசாக தான் யாராவது உருவாக்கணும் போல இருக்குது. இப்போ இடுமன கார்த்தி இருக்காரு, டாக்டர் கார்த்தியன் இருக்காரு, களஞ்சியம் இருக்காங்க. அவ்வளோதான். இப்போ ஜெகதீச பாண்டியன் பேச போகிறதில்ல, காளியம்மாள் பேச போகிறதில்ல, மகேந்திரன் பேச போகிறதில்ல. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரில. ஒவ்வொருத்தரா வந்து துரைமுருகன் இருக்காப்புல, அபுபக்கர் இருக்காப்புல, இசை மதிவாணன் இருக்காப்புல, கார்த்திகா இருக்காங்க. இன்னும் எக்கச்சக்க பேர் வந்து லோக்கலாக இது பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக அரசியல் கூட்டம் போட்டுட்டு இருக்கிறது அவங்க தான். அந்த ஒவ்வொரு கூட்டத்துக்கும் தாய் தமிழ் இந்த மாதிரி இதில் போட்டாங்கன்னா மணிக்கு 4000-5000 பேர் அதை வெளியும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இல்ல, இப்போ நீங்க சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து காளியம்மாள் அளவுக்கோ ஜெகதீச பாண்டியன் அளவுக்கோ எல்லாருக்கும் தெரிஞ்ச நபர்களா இல்ல. இப்பதான் அவங்க உருவாயிட்டு வராங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல எல்லாத்தையும் வந்து கழட்டி விடுறாரு அப்படிங்கறதான இப்போ நிதர்சனமா தெரியுது. இப்போ உருவாயிட்டு வரவங்களுக்கே இந்த இது இருக்குன்னு சொன்னா அவர் எடுத்திருக்க அரசியல் நிலைப்பாடு தான் காரணம். அந்த நிலைப்பாடு போல்டான நிலைப்பாடு. விக்கிரவாண்டியில் அவர் எடுத்த நிலைப்பாட்டில் வந்து அந்த கட்சிக்கு வந்து 1% வாக்கு தான் உயர்ந்தது. அது நானே தெளிவாக சொன்னேன். விஜய்க்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, பலம் நிரூபிக்காதவருக்கு அரசியலில் ஓட்டு கிடையாதுங்க. இன்னைக்கு பன்னீர்செல்வம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. டிடிவி அந்த கருத்தில் தான் இருக்காரு, அண்ணாமலை அந்த கருத்தில் தான் இருக்காரு. அரசியலில் பலம் நிரூபிக்காதவரால் தன் கையில் வராத ஓட்டை ஒருத்தரால் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. பட் அந்த இடத்துக்குள்ள சீமானையை வந்து விஜய்க்கு 20% ஓட்டு விக்கிரவாண்டியில் இருக்குது, ஆன்லைன் மெம்பர்ஸ் 40,000-50,000 பேர் இருக்காருன்னு சொல்லும்போது சீமானே வந்து அதில் நானும் என் தம்பியும் சேர்ந்தால் உதயநிதிங்கிறதெல்லாம் பேசினாப்புல. அது அவுட் ஆஃப் பாக்ஸாக தான் இருந்தது. அந்த எலெக்ஷன்லேயே கடைசியில் தான் அவர் வந்து சீன மூங்கில் மாதிரி வளருவேன், திமுக அண்ணா திமுகவையும் அடித்து பேசி தான்
அவர் வந்து 6% எடுத்தார். நான் மீண்டும் சொல்கிறேன், 1.5% விக்கிரவாண்டியில் பழைய தேர்தலில் எடுத்தவர் கமலஹாசனும் தினகரனும் நிற்காததுனால தான் அவர் வந்து 6.8 7%க்கு வந்தார். இப்பவும் விக்கிரவாண்டியில் போலரிஷனை கண்டு விஜய் பயந்து ஓடினதும் எடப்பாடி நிற்காததும் வட தமிழகத்தில் அவருக்கு விக்கிரவாண்டியில் 6 எடுத்தாலும் மிகப்பெரிய புஷ்ஷை கொடுக்கும். அது அவர் போல்டாக களத்துக்குள்ளே நின்னது தான். அதே மாதிரி ஈரோடு கிழக்கில் எடுத்த 16ங்கிறது தமிழ்நாடு ஃபுல்லாக அவருக்கு அந்த 16 இருக்குங்கிறத நான் என்னோட கருத்தாக சொல்கிறேன். அது இடைத்தேர்தலே 74 திமுக வரப்போகிறதில்ல, 50க்கு மேலே வந்துடுவாங்க திமுக, 74 வரப்போகிறதில்ல. 74 திமுக எடுக்கும் போதே இவர் 16 எடுத்தாருன்னு சொன்னால் இவருக்கும் வந்து அந்த இடைத்தேர்தலை மீறி எடுத்த 16ங்கும் போது 214 தொகுதியிலுமே அதோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். அதை காளியம்மாளோ ராஜீவ் காந்தியோ கல்யாண சுந்தரமோ விமர்சனம் பண்ணலாமே தவிர அதை தடுத்துற முடியாது. ஏன்னா அதை தூக்கி பிடிக்கிறதுக்கு இன்னும் பலரும் எங்க இருந்தோ வந்துட்டு இருக்கிறாங்க. அது வந்துட்டு இருக்க காரணம் அவரோட துணிச்சலான நிலைப்பாடு. மீண்டும் நான் சொல்றேன் விஜய் ஒரு ஃபோல்ஸே இல்லைங்கிறத வந்து ஈரோடு கிழக்கில் அவர் நிரூபிச்சாரு. இதுதான் சீமானுக்கு வளர்ச்சிங்கிறது. அதை புத்திசாலித்தனமா தெளிவா நிரூபிச்சு காட்டினாரு. விக்கிரவாண்டியில் அதை அவர் நிரூபிக்கல, தவறிட்டாரு. விக்கிரவாண்டியில் அனுபவம் படிப்புன்னு உண்மையை உணர்ந்தாரு. அதற்கு பிறகு அண்ணன் ரஜினிகாந்த் எல்லாம் பார்த்து பிறகு ஈரோடு கிழக்கில் அவர் 16 வந்திருக்காருன்னா அதிமுக நிற்காததுனால வந்துங்கிற கதையெல்லாம் இல்லை. அதிமுக தான் இங்கே விக்கிரவாண்டியில் நிற்க இல்லையா, 1% தானே கூடினாரு. இத்தனைக்கும் அவர் அதிமுக போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தார். அவங்க ஆட்கள் எல்லாம் வந்து ரெட்டலை நிற்கல, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டாங்க, நடக்கலையா. அப்போ சீமானுக்கு ஓட்டுங்கிறது ஒரு லீடர்ஷிப்புக்கான ஓட்டு, அவருக்கான ஓட்டு, அவர் துணிச்சலுக்கான ஓட்டு, துணிந்து தனிச்சு நிற்கிறதுக்கான ஓட்டு. ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சியும் ஈரோடு கிழக்க விட்டு போன போது சீமான் நின்னாருங்கிறதுக்காக ஓட்டு, 214 நிற்கிறதுக்கான ஓட்டு. அந்த ஓட்டில் தான் அவர் ஒவ்வொரு தேர்தலையும் மேலே ஏறிட்டு இருக்கிறாப்புல. இதை சொல்லக்கூடியனா ராஜீவ் காந்திக்கோ கல்யாண சுந்தரத்துக்கோ இளவஞ்சிக்கோ இவங்க காளியம்மாளுக்கோ ஜெகதீச பாண்டியனுக்கோ நல்ல நண்பர் தான். ஜெகதீச பாண்டியன் நல்ல நண்பர் தான். அவர் என்ன விமர்சனம் பண்ணாலும் நம்ம அவர்கிட்ட போய் சகோதரர்கிட்ட போய் விமர்சனத்துக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ இவங்களுக்கும் மெரிட் இருக்கு. அதை அந்தந்த கட்சிகள் நாளைக்கு பயன்படுத்திக்கலாம், அவ்வளவுதான். உங்களுடைய அப்சர்வேஷன்ல இப்ப நாம் தமிழர் கட்சி எப்படி பயணிக்கிறதா நீங்க உணர்றீங்க? சரியான பாதை தானா? மிகச் சரியான பாதையில போறாங்க. இந்த போல்ட்னஸ் தான் அவரை தூக்கி விடுது. அரசியல் களத்துல போல்டா நிக்கிறவனுக்கு தான் மரியாதை. இல்ல சீமான் மட்டும் அப்படி நிக்கிறாரு சார், மத்தவங்களை நிக்க விட மாட்டேங்கிறாரு. போல்டா இருந்தா நீ வந்து இருந்தா இரு, இல்லாட்டி கிளம்பு அப்படின்னு சொல்லி. உள்கட்சி பிரச்சனை அது சீமான் தான் அதுக்கு சொல்ல. இல்ல அதுதான் கேக்குறேன். அந்த பிரச்சனையை தான் நான் ஐடென்டிஃபை பண்ணி கேக்குறேன். இப்ப 20 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷத்துல எனக்கு ஒரு கிளாரிட்டியே இல்ல. ஏன் வந்து கட்சி விட்டு நீக்கிறாரு? உங்களுக்கு அது கிளாரிட்டி கிடைக்காது. என்கிட்ட இருந்து விக்கிரவாண்டியில அவரு நிமிர்ந்து நிற்கல, ஈரோடு கிழக்குல நிமிர்ந்து நின்னாரு. ஈரோடு கிழக்கு மாதிரி நிமிர்ந்து நின்னா தமிழ்நாட்டிலையும் அவரு ரெட்டை இலக்க ஓட்டுல இந்த 16க்கு மேலே எடுப்பாருங்கிற அந்த கிளாரிட்டி என்கிட்ட கிடைக்கும். 8% வருவாரு நான் தான் சொன்னேன். அப்பவே வந்து பலரும் மனவலிமையற்று கொலைத்தனமா அவர்கிட்ட இது பாராளுமன்ற எலெக்ஷன் 4 தான் வரும்னு அந்த விஜய்க்கு 20% ஓட்டு இருக்குன்னு ஃப்ராடுத்தனத்தை விக்கிரவாண்டியில் பேசிட்டு தெரிஞ்சாங்க இல்லையா, அந்த ஆட்களே சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன் காங்கிரஸ் பாஜகவை அடிச்சு காங்கிரஸ் பாஜகவின் தொங்கு சதைகள் ஒட்டுண்ணிகள் ஊதுகுழல்னு நீங்க சொல்லக்கூடிய இந்த பாணியை எடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து 8% கிடைக்கும், தாராளமாக கிடைக்கும்னு சொன்னேன். வெளியும் 8% கிடைக்கும்னு சொன்னேன். நான் இந்த அடிப்படையில் உள்ள புற காரணிகளை வச்சு தான் என் கருத்தை சொல்ல முடியும். அகக்காரணிகளுக்கு வந்து நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு நான் கிளாரிட்டி கொடுத்துக்கிடவும் முடியாது சர்மா. ஓகே சார். இப்போ காளியம்மாள் வந்து தமிழ் தேசிய பயணத்தில் தான் நான் பயணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க முடிக்கிறாங்க. எப்படி அவங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு போறாங்களா? தமிழக வெற்றி கழகத்துக்கு போறதோ திமுகவுக்கு போறதோ தனி கட்சி தொடங்குறதோ அவங்க உரிமை. அது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இல்லை நீங்கள் அவங்கள அப்சர்வ் பண்ணியிருப்பீங்களா? அந்த அடிப்படையில் கேட்குறேன். அவங்க திமுகவுக்கு போகிறாங்க, அங்கே ஏதோ ஒரு சம்திங் சில மினிஸ்டரோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறாங்க, அதன் காரணமாக அவங்க அங்கே போகிறாங்கன்னு ஒரு டாக் இருந்தது. இப்போ தமிழ் தேசியத்தில் நான் பயணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அறிக்கையில் முடிச்சிருக்கிறாங்க. அப்போ வந்து தமிழ் தேசியத்தை வந்து தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு இடத்துல இப்போதைக்கு நாம் தமிழர் கட்சி இருக்குது. அதையும் விட்டால் இப்போது தமிழக வெற்றி கழகம் திராவிடமும் தமிழ் தேசியம்ங்குது. ஏற்கனவே வந்து திராவிட கட்சிகள் வந்து தமிழ் தேசியத்தை எங்கே வச்சுருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். அப்போது அவங்களுடைய இந்த அறிக்கையின் மூலிமா உங்களுக்கு என்ன புரியுது? எங்கே போனாலும் அவங்க ஒரு கட்சிக்கு மெரிட்டு தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ சீமானே வந்து திருப்தியான இடத்துல அவங்க இருக்கட்டுன்னு தான் சொல்கிறார். நம்மளும் இவங்களெல்லாம் பழகுனவங்க தெரிஞ்சவங்க, இவங்க வந்து ஒரு நல்ல இடத்துக்கு போட்டு நல்லா இருக்கட்டுங்கிற எண்ணம் தான் நமக்கும் அதில் உண்டு. நம்மளும் அதைத்தான் பதிவு பண்ணுறோம். சில யூடியூப்பில் ஹெட்டிங் வந்து தப்பாக போடுறதுனால சகோதரி இளவஞ்சியே என்னை திட்டக்கூடிய சூழ்நிலை வந்துட்டு என் சகோதரி என்ன திட்டிட்டு போகிறாங்கன்னு தான் நான் அதை நினைக்கிறேன், அவ்வளோதான். ஓகே. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது நீங்கள் பேசும்போது தமிழக வெற்றி கழகம் விஜய் பற்றியே சொன்னீங்க. இப்போ அண்மையில் கமலஹாசன் கூட ஒரு அட்வைஸ் சொன்னார், அது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரசிகர்கள்லாம் வந்து வாக்காளராக மாற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. அது இன்னும் விஜய்க்கு யாரும் சொல்லாமல் விட்டுட்டாங்களோ இத்தனை நாள்? விஜய்க்கு அது தெரியாதுன்னு நான் நினைக்கல. ஏன்னா
புஷி ஆனந்த் இல்லாமல் விஜய் இல்லை. அந்த ரசிகர் மன்றம் அமைப்பே வந்து புஷி ஆனந்த் தான். எம்ஜிஆர் சிவாஜி ரசிகர்களுக்குள்ள வெறித்தனம் வந்து ரஜினி கமல் அந்த இதுக்குள்ள காலகட்டத்தில் இல்லை. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் ரசிகர்களோட அந்த வெறித்தனமும் அந்த கமிட்மெண்ட்டும் வந்து ரொம்ப குறைவு தான். இதே மீறி விஜய்க்கு கொஞ்சம் பற்றுதலுள்ள ரசிகர்கள் வந்தாங்கன்னா, தலைவா படத்தில் ஜெயலலிதா அந்த கொடுமைப்படுத்தும் போது ரசிகர்களுக்கு விஜய் மேலே சிம்பதி வந்தது. ஐடி ரைடு வந்து அவர் ஒரு கிரிமினல் மாதிரி நடத்தும் போது ரசிகர்களுக்கு இருந்தவங்களுக்கு சிம்பதி வந்தது. சர்க்கார் படத்தில் முருகதாஸ் அடித்தது ஜெயலலிதாவை அடித்ததுக்கு ஒரு சாஃப்ட் டார்கெட் ஆட்டு ஜெயலலிதாவுக்கு விசுவாசி நாங்கள் தான்னு விஜய் ரசிகர்களை அடிக்கும்போது விஜய் தரப்புக்கு ஒரு சிம்பதி வந்தது. இப்படி ஒரு விஜய் மேலே சிம்பதி உள்ள ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, அது எனக்கு தெரியுது. இதை தாண்டி விஜய்க்கு நிர்வாகிகளாக இருக்கவங்க எல்லாமே வந்து சுயநலத்தின் உச்சங்கள், ஒரு டீம் ஸ்பிரிட்டில் இல்லை, தங்களை முன்னிறுத்தக்கூடியவங்களாக தான் இருக்காங்கங்கிறது எனக்கு மிக நன்றாகவே தெரியும். அதுவும் இவங்க எல்லாமே புஷி ஆனந்த் கூட ப்ராக்சிமிட்டி உள்ளவங்க. புஷி ஆனந்த் இல்லைன்னா இவங்க மாறுபட்ட கருத்து சொல்லதுக்கும் தயங்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். கமல்ஹாசன் சொன்ன விஷயம் நானே நேரடியாக பார்த்தவன் தான். பேங்க் மோகன்னு ஒரு பெரிய சிவாஜி ரசிகர், வெரி டீசன்ட் மேன், எங்கள் டீம்லேயே வந்து இருப்பார். நாங்கள் ஒரு 30 வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள காலகட்டங்களில். அப்போ அவர் கௌரவம் படத்தில் சிவாஜி ஹைட்டாக இருப்பார். அதெல்லாம் சிவாஜி நடிப்பெல்லாம் பெருசாக பேசிகிட்டு இருப்பார், எல்லா விஷயங்களும் பேசிகிட்டு இருப்பார். கடைசியில் வாக்குன்னு வரும்போது நாஞ்சில் வெள்ளாளர் சமூகத்தை சேர்ந்தவர். எம்ஜிஆர் பொருளாதார அடிப்படை சொன்னார், அதனால் எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போடணும்னு சொன்னார். மிக மிக தீவிரமான சிவாஜி ரசிகர்கள், பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க, சிவாஜிக்காக அந்த அளவு பேசக்கூடியவங்க. சினிமாவை எல்லாமே எம்ஜிஆர் பொருளாதார அடிப்படை சொன்னாருன்னு எம்ஜிஆர் தான் ஓட்டு போட்டாங்க. ஓட்டுங்கிறது இஷ்யூ பேஸ்டாக தான் வரும், அதிகார மையமாக தான் வரும். அதில் விஜய் அதில் அவங்களுக்கு இணைஞ்சு வந்தால் தான் அந்த ஓட்டு கிடைக்கும். இப்போ எடப்பாடிக்கு சிஎம்னு விஜய் சொல்லிட்டாருன்னா, விஜய் ரசிகர்கள் எடப்பாடியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க தான் எடப்பாடிக்கு ஓட்டு போடுவாங்க. ஸோ இதுதான் உண்மை. கமல்ஹாசன் அதை சொன்னது கரெக்டு தான். கமல்ஹாசன் ப்ரூவ் பண்ண ஓட்டிலேயே ஒரு பகுதி ஓட்டை தான் திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சது. தென்சென்னை ஓட்டை வந்து தமிழிசைக்கு போயிட்டு, கமல்ஹாசன் ஒன்றும் தமிழிசைக்கோ தாமரைக்கோ போட சொல்லலை. தென்சென்னையில் கமல்ஹாசனுக்கு விழுந்த ஓட்டு தாமரைக்கு போயிட்டு, மோடி பிரதமர்னு போயிட்டு, அண்ணாமலை பிரச்சாரத்துக்கு போயிட்டு, தமிழிசை கேண்டிடேட்டுக்கு போயிட்டு. அப்படி இருக்கும்போது வந்து கமல்ஹாசனுக்கு கருத்து சரிதான். பாப்புலாரிட்டியை வச்சு நீங்கள் கரெக்டாக அரசியல் பண்ணால் ஒரு போல்ஸ் ஆகலாம். விஜய் அதில் எல்லாமே தப்பாக பண்ணுறாங்க. நான் தப்பாக பண்ணுறத சகாதேவ மாதிரி சொல்லும்போது, விஜயால் பலனடைஞ்ச ஒரு கூட்டம் என் மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சியும் வன்மத்தையும் காட்டி ஆட்களை தூண்டி விட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதுவும் விஜய் ஓப்பன் மைண்டோட சிந்திச்சு பார்த்தா கமல்ஹாசன் சொல்றதுல நியாயமும் புரியும், உண்மையும் புரியும் அவருக்கு. ஓகே, நான் இறுதியாக இந்த தமிழக வெற்றி கழகம் சம்மந்தமாக கேட்க விரும்புறது, இப்போ வந்து அந்த 26ஆம் தேதி அவங்களுடைய அந்த முதல் பொதுக்குழு கூட்டம் வந்து நடைபெற போகுது. அப்போது பிரசாந்த் கிஷோர்லாம் வரப்போகிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி இன்னைக்கு காலையில் வந்துச்சு. தப்பு இல்லையா? அவங்களுக்கு வந்து அவங்களோட கூட்டத்துக்கு ஒரு முக்கியத்துவத்தை ஏற்படுத்துறதுக்கு பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஜன் அதிகார் கட்சி தலைவரை கொண்டு நிறுத்தி அதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை தேடும்போது வந்து சீரியஸாக அவங்க 26 களத்துக்குள்ளே இறங்குறாங்கங்கிற ஒரு தோற்றம் வரும். ஆனால் என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா, வன்னியர் பரையர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இடையில அதை எதிர்த்து அடித்து நிற்காம மாட்டிக்கிட்டாங்க. இனிமே அந்த இடத்துக்குள்ளே வந்து குதிரை ஓடணும் போகிறவங்க ஆயத்தை பூட்ட முடியாது. இன்னைக்கு பாமக பெரிய அளவுக்கு எடப்பாடியின் தவறாலையும் விஜய் களத்துக்குள்ளே நுழையாமல் ஓடுனதுனாலையும் இன்னைக்கு சோழமண்டல கூட்டமெல்லாம் பெருசாக ஏறுது, மாமல்லபுரம் இதெல்லாம் பெருசாக ஏறுது. வன்னியர் பரையர் போலீஸ் ஸ்டேஷன் தான் வட தமிழகத்தில் 26 பெரிய அளவில் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த போலீஸ் ஸ்டேஷனில் வலமும் போகாமல் இடமும் போகாமல் விஜய் என்ட்ரே பண்ண முடியாத சூழ்நிலை வரும். சீமான் ஓரளவு ஒன்னையாடா அடிக்க சொன்னேன், பறையதானாடா அடிக்க சொன்னேன், காசு சர்டிஃபிகேட்லாம் கேட்காதெல்லாம் ஓரளவு துணிஞ்சு நின்னதுனால அவருக்கு ஒரு தரப்பு ஆதரவு வந்து களத்துக்குள்ளே நின்னாயாங்கிறதுல சீமானுக்கு ஒரு ஆதரவு கிடைக்குங்கிறத என்னோட கணிப்பு. 26 அது தெரியும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ஒண்டர் பார் ஸ்டுடியோஸ் தனுஷ் தயாரித்து இயக்கும் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் வெற்றி நடை போடுகிறது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.